பேசும்போது கண்டிப்பா நம்ம ஆட்டிசம் பத்தி பேசாம இருக்க முடியாதுங்க. ஆட்டிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது டிசீஸ் கிடையாது. ஆக்சுவலி இது டிசீஸ் மாதிரி நம்ம கொண்டு போயிடுறோம். இது நார்மலா ஹெரிடிட்டி அஸ் வெல் அஸ் அந்த பிரெக்னன்சி டைம்ல ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன், எய்தர் பிரெயின்ல ஏதாவது இன்ஜுரி, இது மூலமா ஆட்டிசம்ன்றது காமன். அது வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ரொம்ப மிரட்டிட்டு இருக்கிற ஒரு அச்சுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கிரீன் டைம் அதிகமாகும் பொழுது அந்த குழந்தைங்க ஆட்டிசம் கேரக்டரிஸ்டிக்குள்ள போயிடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா இது மூவ் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப வைரலா இந்த நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு உங்க குழந்தைகள கூட இந்த சிம்டம் இருக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப சிரமம். அந்த குழந்தைய வந்து திரும்ப பழைய நிலை கெட்டு வர்றதுக்கு தனி ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஸோ நார்மல் குழந்தை ஆட்டிசமே நம்ம ப்ராசஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இங்கே ஹீலிங் மூலமா. பட் நல்ல குழந்தைங்களை ஏன் நீங்க ஆட்டிசத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. நிறைய பேரண்ட் இதை அறியாமையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நிறைய டிவி போட்டு விட்டு ஃபோன் கொடுத்து அவங்க அது மூலம் அதுலேயே அவங்களை இருக்க வைக்கும்போது இந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுதுங்க. அதெல்லாம் நீங்க அந்த ஆட்டிசத்துக்குள்ள போறாங்க. ஒரு குழந்தை கூப்பிட்டு திரும்பி பார்க்காம இருக்கு, அரகண்டா இருக்கு, கத்துது, தனிமையை தேடுது, தனியா போய் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சிம்டம் இருக்குன்னா அவங்க குழந்தையும் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. இது புரியாம நீங்க அந்த குழந்தைகளை இன்னும் கூட நீங்க ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலி அன்பு, அரவணைப்பு, உங்களோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சரியான முறையில வளர முடியும். அவங்களுக்கு அதீதமான அன்பு தேவை, அக்கறை தேவை. அதை புரிஞ்சுக்காம நீங்க ஃபுல்லா டிவியோட நீங்க அவங்களோட டிவியோடய போனோடய மட்டுமே வாழ அனுமதிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க தான் கஷ்டப்படணும். அப்புறம் இப்போயாவது பரவாயில்ல, குழந்தைங்க பெரியவங்களுக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது ரொம்ப டஃப்பான சாப்டர் ஆகிடும். ஸோ இதை கவனமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஸோ இதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. இந்த பேரண்டிங் அப்படின்றது ஒரு பெரிய சாப்டருங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வழிநடத்தினா மட்டும்தான் நல்ல குழந்தைகளை நம்ம வந்து வளர்த்தெடுக்க முடியும். ஆட்டிசம் குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு நார்மலாக அஸ் அ பேரண்டாக குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நம்ம இங்கே கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணது. இந்த நான் வந்து ஸ்பெஷல் பிஎட் படிக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்கள் இருக்கிறவங்கள நம்ம போய் சர்வே பண்ணி கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுப்போம். அப்போல்லாம் எங்கேயோ ஒன்று அங்கே ஒன்று தான் இருப்பாங்க. இப்போ வந்து 34 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஆட்டிசமாக தென்படுறாங்க. சர்வேல தெரிஞ்சிருக்குங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் 20 lakhs குழந்தைங்க ஆட்டிசத்தில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு இயல்பாக வந்ததா இல்லை நாமளே உருவாக்குனதா அப்படின்றத இனிமே தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பேரண்ட் வந்து குழந்தைங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது வேற மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கலாம் நம்ம. இதெல்லாம் வெறும் 20% தான் ஒர்க் அவுட் ஆகுது. பேரண்ட்டை இன்வால்வ் பண்ணி பேரண்டோட மைண்டை டியூன் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இந்த ஆட்டிசத்தை வந்து ரொம்ப பெட்டர் ஒரு ரிசல்ட் நம்ம எடுக்க முடியுதுங்க. அது இங்கே சாத்தியம். ஓகே, உங்களை யாருக்காவது தேவை இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.